ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ஒரு கிரைம் ஆக்ஷன் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன கேஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஹீரோ அவங்களோட லவ்வர் அவங்களோட சேர்ந்து ஒரு 3 பேர், மொத்தமா ஒரு 5 பேர் சேர்ந்து ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு காரை ஆட்டையை போட்டுட்டு போறானுங்க. ஸோ போற வழியில பாத்தீங்கன்னா இவரோட லவ்வரே திடீர்னு துப்பாக்கியை நெட்டி இவனை அரெஸ்ட் பண்ணிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க FBI ஏஜென்டா இருக்காங்க. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படியும் அங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ சில பல மாசங்கள் கழித்து அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கப்படுது. ஸோ அகைன் ஹீரோவோட தம்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கான்டாக்ட் பண்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னால இதை திரும்ப பண்ண முடியாது. பிகாஸ் ஸோ இப்போதான் ஒரு மிகப்பெரிய கண்டத்துல தப்பிச்சு வந்திருக்கேன். முட்டாள்தனமா திரும்ப பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவானுங்க. ஸோ நம்ம எங்கடா பண்ணுவோம் அந்த வேலையை அப்படின்னு காத்துட்டு இருப்பானுங்க. ஸோ வேணாம் அப்படின்றாரு. இதையும் மீறி அவரோட தம்பி ஒரு வேலைக்கு போறாரு. வேற வழி இல்லாம ஹீரோ அந்த திருட்டுல போய் இணையிறாரு. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா அதே கேங் அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஒரு பேங்கை ஆட்டையை போடலான்னு பேங்க் லாக்கருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த எடுக்க போறானுங்க. ஸோ அந்த பேங்குக்குள்ள உள்ளேயும் போயிட்டானுங்க. ஸோ போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சு, பேங்கை விட்டு வெளியில போக முடியாது. ஸோ அடைச்சு பிடிபட்டிருக்க பிணைகரிகளை கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டே இருக்கானுங்க. ஸோ கடைசியில மிலிட்ரி என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு 15 மினிட்ஸ்ல நீ அங்கேருந்து ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு வெளியில வரணும். இன்கேஸ் நீ வரல அப்படின்னா நாங்க உள்ள உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. ஸோ ஹீரோ சொல்றாரு, நீ எதுக்காக இவ்வளவு துடிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த அந்த எதை நீ சர்வ் பண்ண நினைக்கிறியோ அந்த விஷயம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றாரு. ஸோ அது என்ன, அந்த பேங்க்ல ஹீரோக்கள் எல்லாரும் உயிரோட வெளியில போனாங்களா, அவங்க நினைச்ச அந்த காரியம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க திருட போன அந்த மிகப்பெரிய ஆர்மி லெவலே பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட அந்த ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறதான் படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட மைனஸ் அண்ட் பிளஸ் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பிளஸ் அப்படின்னு எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல அந்த படங்கள் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்க்கறதுக்கான ஒரு எஃபெக்ட் எனக்கு கொடுத்துச்சு. அப்படின்னாலும் படம் ஒட்டு மொத்தமாவே பாத்தீங்கன்னா அந்த பேங்குக்குள்ளே வச்சு நகரபரியா பல இடங்கள்ல சோர்வடையுது. அந்த ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா போற மாதிரி எனக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. பெருசா ஆக்ஷன் இந்த படத்துல எதுவுமே இருக்காது. பெருசா த்ரில்லர் ஜெனர் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல காமெடிஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பெருசா நம்மளால ரொம்ப ஆர்வமா கூர்ந்து இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியல அப்படின்றது கொஞ்சம் சோகமான விஷயமாவே இருந்துச்சு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அது மட்டும் கொஞ்சம் ஓகேப்பா அந்த படத்துக்கு அப்படின்ற லெவல்ல தான் அதுவே இருக்கும். அண்ட் ஒரு நல்ல கதை அப்படின்னு தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது பாருங்க, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற விதம். ஸோ GTA கேம் விளையாடுறா தெரியும், அதுல ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் நமக்கு காமிப்பாங்க. டக்குன்னு அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் ஒரு மாதிரி கேமிங் இது. ஸோ அதை வச்சு பல ஷார்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் பக்காவா இருக்கு. அண்ட் பர்டிகுலரி பேங்கை ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் பேங்கை சுத்தி போலீஸ் அழைக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே அந்த கேமரால கேப்சர் பண்ணிருக்க விதம் அட்டகாசமா இருக்கும். அண்ட் அல்டிமேட் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான படம் எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி டார்க் காமெடி அண்ட் பேங்க் ராபரியான படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும்பா. அண்ட் வித்தவுட் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சுக்கோன்னா இந்த கேஷ் அவுட் அப்படிங்கிற படம் டெஃபினட்டா அவங்களுக்கான படமா தான் இருக்கும். ஸோ இந்த படம் அபிஷியலா தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. அண்ட் போய் இங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் 4.3 out of 10 IMDb இந்த படத்துக்கு ரேட்டிங்கும் கொடுத்திருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலி இந்த படம் ஓகே ரகத்துல தான் அந்த படம் இருந்துச்சு. பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, டாடா.